இவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தவக்கால சிந்தனை என்னவென்றால், நல்லவர்களோடு உரையாடுவது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு சிறுவன் முதியவர்களோடு அமர்ந்து உரையாடுவது ஒரு அன்பு நிறைந்ததாக, ஒரு பாசம் நிறைந்ததாக, அறிவு மிக்கதாக கருதி முதியவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். ஆக அது பல முதியவர்கள் இருந்தார்கள், நல்லவர்கள் இருந்தார்கள், கெட்டவர்கள் இருந்தார்கள். அதுபோல எல்லாரிடமும் இருந்து அவன் பழகி கொண்டிருந்தான், பேசிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் என்ன செய்தான் என்றால், நல்லவர்களோடு, ஒரு அறிவு மிக்கவர்களோடு, ஒரு இரக்கம் மிக்கவர்களோடு, ஒரு ஞானம் மிக்கவர்களோடு இணைந்து அவன் பேசக்கூடியவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாறாக அவன் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்களிடமிருந்து நிறைய காரியங்களை அவன் ஏற்றுக்கொண்டான். அதாவது எதிர்மறையான காரியங்கள் அல்ல, நேர்மறையான காரியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அவர்கள் அன்பாகவும், பண்பாகவும், பாசமாகவும், இரக்கமாகவும் பேசுவதும், அடுத்ததாக உதவி செய்யக்கூடியதும், எப்படி உதவி செய்வது, யாருக்கு உதவி செய்வது என்று அவர்கள் உரையாடுவதும், அவர்கள் கலந்துரையாடுவதையும் அவன் தன்னுடைய எண்ணத்திற்குள் கொண்டிருந்தான். அது மட்டுமா, அவர்கள் அனுபவம் மிக்க வார்த்தைகளும், அனுபவம் மிக்க கூடிய ஒரு சில அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டதனால் இவனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டான். அதன் வழியாக அவன் என்ன வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை கண்டான் என்றால், ஒரு மாற்றத்தை காண முடிந்தது. அவன் மட்டுமா மாற்றத்தை காண முடிந்தது? இல்லை, அவருடைய குடும்பத்தார்களும் அவரிடம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறதே என்பதனை அறிந்து கொண்டார்கள். என்னவென்று அந்த மாணவனிடம் கேட்கின்ற பொழுதுதான், இந்த முதியவர்களோடு, அதாவது அறிவு மிக்கவர்களோடு, ஞானம் மிக்கவர்களோடு, அன்பு மிக்கவர்களோடு நான் உரையாடி கொண்டிருந்தேன். அவர்களிடமிருந்து ஒரு சில நற்காரியங்களையும் நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டேன். ஆகவே நான் இன்று அன்பு மிக்கவனாக, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, ஒரு ஒழுக்கம் நிறைந்தவனாக நான் வாழ கற்றுக்கொண்டேன் என்று சொன்னானாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர்களோடு, நல் வார்த்தை பேசுபவர்களோடு, நல் வார்த்தை உரையாடுபவர்களோடு வாழ்கின்ற பொழுது, பழகுகின்ற பொழுது நாம் நல்லவற்றை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்களில், நிறைய வேளைகளில் நல்லவர்களோடும் இறைவனோடும் இருந்தார். இறைவனோடு இருந்து மன்றாடினார். இறைவனிடமிருந்து, தந்தையிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு கொடுத்தார், ஞானத்தை கற்பித்தார். ஆக நாமும் அத்தகைய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நல்லவர்களோடு உறவாடுவோம், உரையாடுவோம். அவர்களிடமிருந்து பெற்ற அனுபவம் மிக்க வார்த்தைகளையும் பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.